ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த கொஷின் வந்து டிஸ்ஹானஸ்ட் டீலர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து தான் இருக்குது. ஸோ அப்போ டிஸ்ஹானஸ்ட் டீலர் அப்போ நேர்மையற்ற வியாபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்ஹானஸ்ட் டீலர் அப்படிங்கிறது ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சப் டாபிக் தான் இந்த டிஸ்ஹானஸ்ட் டீலர். ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது பெர்சன்டேஜில் படிக்கிறப்ப நம்ம படிக்கணும். அப்போ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற வார்த்தை சிலபஸில் நமக்கு டைரெக்டாக இருக்குது. அப்போ பெர்சன்டேஜில் இருக்கிறது ஒரு சப் டாபிக் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட், அதுக்குள்ள ஒரு டாபிக் டிஸ்ஹானஸ்ட் டீலர். அப்போ டிஸ்ஹானஸ்ட் டீலர் நம்ம சிலபஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தரலாம். ஒரு கடைக்காரர் தனது பொருட்களை அடக்க விலையிலேயே விற்பதாக கூறுகிறார். அடக்க விலையிலேயே, அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், என்ன விலைக்கு வாங்கினாரோ அதே விலைக்கு விற்கிறாரு. ஆனால் 1 கிலோ எடையுள்ள பொருளுக்கு பதிலாக 900 கிராம் எடையுள்ள கள்ள எடையை பயன்படுத்துகிறார். அப்போ அந்த படிக்கல் இருக்குல்ல, அந்த படிக்கல் வந்து 1 கிலோ 1000 கிராம் படிக்கலுக்கு பதிலாக ஆனால் 900 கிராம் படிக்கல் தான் பயன்படுத்துகிறாராம். 1000 கிராமுக்கு பதிலாக 1000 கிராமுக்கு 1 கிலோ அப்படின்னா 1000 கிராம். அப்போ 1000 கிராமுக்கு பதிலாக 900 கிராம் படிக்கலை வந்து பயன்படுத்துகிறாரு. அப்போ அவர் 1 கிலோ பொருளுக்கு பதிலாக எவ்வளோ பொருள் தான் கொடுப்பாரு? 900 கிராம் பொருள் தான் கொடுப்பாரு. ஓகேவா? அப்போ அவரது லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 கிராம் பொருள், இப்போ ஏதோ ஒன்று 1 கிராம் அரிசின்னு வச்சுக்குவோம். 1 கிராம் அரிசி 1 ரூபா, 1 கிராம் அரிசி 1 ரூபா. அப்போ 1 கிலோங்கிறது 1000 கிராம். 1000 கிராம் எவ்வளவு? 1000 ரூபா. ஒரு 1000 ரூபாயா? 1000 கிராம் அரிசி 1000 ரூபா. அப்போ 1 கிலோ அரிசி 1000 ரூபா. அப்போ 1 கிலோ அரிசியை அவர் விற்கிறாரு. அப்போ அவர் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, ஆனால் 1000 ரூபாய்க்கு தான் விற்பார். ஆனால் என்ன செய்கிறாரு? 1 கிலோவுக்கு பதிலாக 900 கிராம் தானே போடுறாரு. 1000 கிராமுக்கு பதிலாக 900 கிராம் தான் கொடுக்குறாரு விற்கிறப்ப. ஏன்னா படிக்கல் வந்து அந்த எடைக்கல் வந்து அவர் 1000 கிராம் யூஸ் பண்ணலை, 900 கிராம் தான் 900 கிராம் எடைக்கல் தான் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த 900 கிராமுக்கு எவ்வளவு அவருக்கு வரும் அப்படின்னா 900 ரூபா வருமா? 900 ருபீஸ் அப்படிங்கிறத அவர் வாங்கியிருப்பார். ஆனால் அவர் விற்கிறப்ப எவ்வளோக்கு விற்கிறாரு? 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஏன்னா அந்த 100 கிராம் வந்து எடை கம்மியாக தானே படிக்கல் யூஸ் பண்ணுறாரு, அதனால தான் இது. அப்போ 100 ரூபா லாபம். 100 ரூபா லாபமா? 1000 ரூபா வாங்குறாரு, ஆனால் 900 ரூபாய்க்கு தான் இவர் வாங்கியிருப்பார். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 900 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 1000 ரூபா. காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப இந்த வார்த்தை வருது, அடக்க விலையிலேயே விற்கிறாரு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல் தானே. வாங்கின விலைக்கு தான் விற்கிறாரு, ஆனால் படிக்கல் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறாருல, அதனால் இவருக்கு 100 ரூபா லாபம். அப்போ கீழே நமக்கு என்ன வரணும்? காஸ்ட் ப்ரைஸ் தானே வரணும். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்குறப்ப மேலே ப்ராஃபிட் இருக்கணும், கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்கணும், இன்ட்டு 100ன்னு நம்ம போடுவோம். அப்போ கீழே காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே 900 ரூபா. அப்போ 900 போட போகிறேன். இங்கே 2 0, இங்கே 2 0 சேர்ந்துடும். அப்போ 1/9 × 100 வரும். அப்போ 100/9% அப்படிங்கிறத நமக்கான 100/9 அப்படின்னா 11.1111 வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.